ஹாய், எனக்கு மருதாணி வச்சுக்கணுன்ற ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு வைக்க தெரியாது, டிசைன்ஸ் கரெக்டாக போட மாட்டேன் அப்படிங்கிறதுல நீங்களும் ஒருத்தரா? கவலையே வேணாம். நான் வந்து பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். டெய்லி இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கண்டிப்பாக ஒரு ஃபாலோ பண்ணி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னோட பேசிக்ஸில் வந்து லைன்ஸ், அதாவது திக் லைன்ஸ், தின் லைன்ஸ் 2 இருக்குது. தின் லைன்ஸுங்கிறது வந்து மெல்லிஸ்லேருந்து கொஞ்சம் பெருசு வரைக்கும், அதாவது நம்ம கோன் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணி விடுறதுல தான் வந்து மெல்லிஸு, அதுக்கப்புறம் திக்கு இருக்குது. அதுதான் வந்து தின் லைன்ஸ். திக் லைன்ஸ்க்கு 2 தின் லைன்ஸ் வரைஞ்சிட்டு அதில் வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பரான திக் லைன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து 2 தின் லைன் இல்லாமல் நான் வந்து அப்படியே ப்ரோவாக பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா ஒரு இடத்துல அதிகமாக வரும், ஒரு இடத்துல கம்மியாக வரும். ஸோ அது நீட்டாக இருக்காது. ஸோ 2 தின் லைன் வரைஞ்சி திக் லைன் அதில் ஃபில் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பைரல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பெரிய ரிங்லேருந்து சின்ன ரிங் அப்படியே வளையமாக உள்ளே போயிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் ஸ்பைரல்ஸு. இதை வச்சு ஃப்ளவர் டிசைன்ஸ்லாம் வரைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலான சர்க்கிள் தான். சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும். அதை ப்ராப்பராக எப்படி வரையணுன்றதை மட்டும் கற்றுக்கணும், அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் ஹம்ஸில் 3 வெரைட்டிஸ் இருக்குது. குட்டி குட்டியாக போட்டோன்னா அது கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். அதுலேயே வந்து நீட்டாக கொஞ்சம் பெருசாக, அதுக்கப்புறம் ரொம்ப பெருசு, நம்மளுக்கு தேவையானது தான். ஆனால் ஒரு தின் லைன் வரைஞ்சி அதில் குட்டியாக வளையம் வரைஞ்சிங்கன்னா அதுதான் ஹம்ஸு. இதெல்லாம் எதுக்குங்க, நான் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு தான் நான் மெஹந்தி போட்டுப்பேன் அப்படின்னீங்கன்னா கவலையே வேண்டாம். நான் இருக்கேன், என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. எங்களை புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுளாக பண்ணி கொடுப்போம். அதனால் மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது அக்கேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட ஆர்கானிக் கோன்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா கெமிக்கல் கோனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக ஆர்கானிக் கோன் வாங்கிக்கோங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது டிஎம் பண்ணி உங்களுக்கு எத்தனை கோன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். மினிமம் ஆர்டர் வந்து 5 கோனு. இப்போ நம்ம பேஜில் நவராத்திரி சேல் போயிட்டுருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். தேங்க்யூ.